கொடுக்குறாங்க. அதே போல கலை நிகழ்ச்சியில வந்து எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு நல்ல ஒரு ஊக்கம் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல உங்க பிள்ளைங்களை நீங்க எடுத்து விட்டீங்கனாலும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுடைய தயக்கம் வெட்கம் எல்லாம் போகும். இந்த 500 பேருக்கு முன்னாடி உங்க பிள்ளைங்க எது பண்ணாலும் அவங்க சிறப்பா இருக்கிறது அவங்களுக்கு பிராக்டிஸ் எல்லாமே பிள்ளைங்க வந்து முன்ன போகிறதுக்கான ஒரு பிராக்டிஸா இருக்கும். அந்த பிராக்டிஸ் வந்து அவங்கள 1,00,000 பேரோ 1000 பேருக்கு முன்னாடியோ ஒரு சிறந்த இடத்துக்கு கொண்டு போறதா இருக்கும். அதனால பேரண்ட்ஸ் வந்து நீங்க உங்க பிள்ளைங்களை இந்த பொங்கல் விழாவை சிறப்பா செயல்பட கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து விழா கமிட்டிஸ் வந்து எல்லாருமே இப்போ வடக்கு என் வீடுலாம் வடக்கு இருக்கு. அங்க இருந்து ஓயாம நடக்கிற நமக்கு மாச்சலா இருக்கும். ஃபுல்லும் பைக்ல தான் வரும். ஊர் ஃபுல்லா ஒரு வீடு விடாம எல்லா வீட்டுக்கும் 2 நாள் 3 நாள் அலைஞ்சி அவங்க வந்து விழாவுக்கான எல்லா முயற்சி பண்றாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இப்போ ஒரு சிறப்பான கைத்தட்டுதல் கட்டணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி அழைச்சதுனாலதான் நம்ம இப்ப எல்லாரும் இங்க வந்து இருக்கோம். நம்ம ஒரு 5 ரூபாய் கொடுத்துட்டு வீட்டுல ஹாயா இருக்கோம். அதுக்கு பின்னாடி எவ்வளவு வேலை பண்றாங்க. அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பா எல்லாருமே தலை வணங்கணும். அவங்களுக்கு சிறப்பான முறையில இந்த கைத்தட்டல் தான் நம்ம கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா ஒரு விழா நடக்கும்போது கண்டிப்பா வரதான் செய்யும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டோரி சொன்னா ஒரு கிளாஸ்ல ஒரு சார் வந்து ஒரு டம்ளர்ல நீங்க கையில தண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னா எல்லா பிள்ளைகளும் உடனே போய் வைக்கும். அப்ப நீங்க 1 மணி நேரமா வச்சிருங்கன்னு சொன்னாக்கி அதே பிள்ளைகள் 1 மணி நேரமா வைக்க முடியாதான்னு வைக்கும். ஒரு நாள் ஃபுல்லா வேணும்னு பார்த்தா கண்டிப்பா வைக்க முடியாது. எல்லா பிள்ளைங்களும் யோசிக்கும். அதே போல இந்த நாள்ல ஏதாவது குறை நடந்துச்சுனாக்கி அந்த குறைய நீங்க இந்த கையில வச்சுட்டே இருந்தீங்கன்னு வைங்களாம், அந்த ஒரு நாள் வைக்க முடியாது, விட்டுருங்க அந்த டம்ளர. அதே போல இங்க ஏதாவது குறை நடந்துச்சுன்னா அதை இன்னையோட விட்டுருங்க. இல்லைன்னா அந்த ஒரு வருஷமோ அடுத்த வருஷம் நமக்கு அன்னைக்கு அப்படி நடந்து இனி நம்ம அந்த இடத்துக்கு போக கூடாது அப்படின்ற ஒரு பிடிவாதம் இருந்துச்சுன்னா அந்த விழா வந்து சிறப்பா இருக்காது. ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா அந்த உங்க கையில இருக்க கஷ்டத்தை நீங்க உடனே போட்டுட்டு உங்க அடுத்த வேலை எப்படி பார்க்க போவீங்களோ அப்படி இப்போ ஏதாவது தவறுகள் நடந்தா அதை விட்டுட்டு அடுத்த வருஷம் ஃப்ரெஷ்ஷா எப்போ மகிழ்ச்சியா இருக்கணும். ஏன்னா மகிழ்ச்சி என்பது மட்டும்தான் மனசுக்கு நிரந்தரம். அதனால எல்லாருமே சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான நல்ல மனதோட இந்த இடத்தை விட்டு கிளம்பி போகணும்.